விஜயகாந்தோட தாரக மந்திரம். வாழ்க புரட்சி கலைஞர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அண்ணன் விஜயகாந்துக்கு அரசியல் தெரியாது, மாட்டு கட்சிக்காரங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மனசு இருந்தா போதும், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அண்ணன் விஜயகாந்த் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க கூட நினைக்கலாம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி இருந்தது. காரணம், பாசிச அரசியலை ஓட ஓட விரட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அண்ணா திமுக கூட்டணி வைத்திருந்தார். இப்ப கூட்டணியில இல்ல. காரணம், அண்ணா திமுகவுக்கு கூட்டணி நியாயம்னா என்னன்னு தெரியல, கூட்டணி தர்மம்னா என்னன்னு தெரியல. கடந்த ஒரு வருட காலமாக நம்ம இன்னைக்கு ஆளுகின்ற அண்ணா திமுக ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது? பேருந்து கட்டணம் உயரும், பால் கட்டணம் உயரும், மின் கட்டணம் உயரும், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். விலைவாசி உயர் 7487 கோடி ரூபாய்க்கு மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. எதிர்ப்பு வந்ததுனால சுமார் 240 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. கூட்டின மாதிரி கூட்டி குறைச்ச மாதிரி குறைச்சிருக்கிறாங்க. அதே போல பால் விலையை ஏற்றிட்டு பால் குட்டிய குறைச்சிருக்காங்க. மின் கட்டணத்தை உயர்த்திட்டு சிஎஃப் ஒரு பல்ப் விலையை குறைச்சிருக்காங்க. அரிசியில வாட்டு வரியை ஏற்றிட்டு கோதுமை விலையை குறைச்சிருக்காங்க. இந்த சட்டமன்றத்தில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும். மக்களுக்கு எது தேவையோ அதை குறைக்கல. அந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன தெரியுமா சொல்றாங்க? 2376 கோடி ரூபாய் வருமானம் உபரியா உள்ளது அப்படிங்கிறாங்க. மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டு நீ பட்ஜெட்டை ஏற்றுறீங்க. உதாரணத்திற்கு ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறாரு வைங்க, அவர் பேங்க்ல ஒரு 2000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு. அப்போ வீட்டுல சாப்பிடுறதுக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல, காய் இல்ல. அப்ப அந்த தலைவன் என்ன செய்வான்? அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து அவன் சமைச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பான். இதுதான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம், ஒரு தந்தையோட கலாச்சாரம். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வயிற்றுல அடிச்சு மக்களோட வரி பணத்தை சுமத்தி ஏற்றுறானுங்க. பாத்தீங்கன்னா 1,32 லட்சம் மாணவர்கள் கடந்த வருடம் சமச்சீர் கல்விங்கிற ஒரு காரணத்துக்காக 2 மாசம் புத்தகம் வரல. கேட்டா அதுல திருவள்ளுவர் இருக்காங்க. என்னையா திருவள்ளுவர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளரா? திருவள்ளுவர் இருக்கக்கூடாதா அந்த புத்தகத்துல? சமச்சீர் கல்வியில் 1,32 லட்சம் மாணவர்கள். தலைமைச் செயலகம் சுமார் 1000 கோடி ரூபாய் கட்டின தலைமைச் செயலகத்தில் அவர் கட்டினாரு, நான் போகல. கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகத்தில் சுமார் 160 கோடி ரூபாய் பணம் கட்டினாரு, அவர் கட்டினாரு, நான் போக மாட்டேன். நல்ல வேலைப்பா, போயஸ் கார்டன்ல போய் பாத்ரூம் இவங்க கட்டின. அது என்ன ஒரு வீராப்பு, அது என்ன ஒரு வீழ்ச்சி. இதே மாதிரி சொல்லிட்டே போலாம். 10/6/2011 கவர்னர் உரைக்கு பிறகு இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆத்துமணல் கொள்ளை தடுக்கப்பட்டது. 897 பேரை கைது பண்ணியிருக்கோம். அதுல 810 பேரை 897 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். 810 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். 112 லாரியை பிடிச்சிருக்கிறோம். 74 டிராக்டரை பிடிச்சிருக்கிறோம். 4 தானியங்களுக்கு இயங்கும் இயந்திரத்தை பிடிச்சிருக்கிறோம் வசனம் பேசினாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்துல திசைவேலையில விட்டாமங்கிற ஊர்ல சதீஷ்ங்கிற இளைஞன் ஒரு லாரியால ஏற்றி கொல்லப்பட்டான். மணல்ல கொள்ளையிட்ட லாரிய இந்த இளைஞன், அந்த ஊரை சார்ந்த இளைஞன் தடுக்கும் போது அந்த லாரியை ஏற்றி கொண்டாங்க. அந்த லாரி யாரோட லாரின்னா பென்சிங் அப்படின்னு அண்ணா திமுகவோட கவுன்சிலரோட லாரி. அந்த லாரியை ஓட்டது யாருன்னா பென்சிங்கோட தம்பி. ஆத்துமணல்ல ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையிட்டு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த அம்மா சொன்னாங்க, தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்ற 10
சொன்னாங்க. ஏப்ரல் 5, 2012 பேட்டி கொடுக்கிறாங்க. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி ஆர்கே நகர் பக்கம் சென்னையில ஆர்கே நகர் பகுதியில காவல் நிலையத்துக்கு பக்கத்துல ராணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அந்த ஸ்டோரோட நிறுவனர் அதிபர் ராணிங்கிற களத்துல கிடந்த 10 பவுன் சங்கிலிய கழுத்து அறுத்து கொண்டு போனாயா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே. அப்ப எப்படி இருக்கு இந்த நாடு? பேப்பரை திறந்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு கட்டுப்படுத்தியதா இந்த அதிமுக அரசு? கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஓராண்டு சாதனை 100 ஆண்டு சாதனைக்கு சமம் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்கல? எதுக்கு 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குற 1000 ரூபாய்? சாதனையை சொல்லி ஓட்டு வாங்க வேண்டியதானே? இன்னைக்கு 32 அமைச்சர், 10 மேயர், 840 யூனியன் சேர்மன் எல்லாம் நாய் மாதிரி அலைய. திருக்கோட்டையில நாய் மாதிரி அலைகிறீங்க. இதுக்கு காரணம் விஜயகாந்த்ங்கிற ஒரு தனி மனிதன் தானே. சாதனையை சொல்லி ஓட்டுவாங்க. அது என்ன காசு கொடுத்து ஓட்டுவாங்க? ஏன்னா மூடியில 1000 ரூபாய் வச்சு கொடுக்காங்க. நேற்று நான் ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போறேன் சொல்றான். பேனா மூடியில 1000 ரூபாய் சொல்லி பேனாவை வச்சு கொடுக்குறான், வேட்டி கொடுக்குறான், சேலை கொடுக்குறான். இதுக்கு காவல்துறை அவங்களுக்கு காவல். தன்னுடைய திரைப்படத்தில் காவல்துறைக்கு தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். 2016 நாங்க வருவோம், அப்ப வச்சுக்கிறோம். அதிமுக காரணம் சொல்றான். என்ன தெரியுமா சொல்ற? நாங்க போட்ட பிச்சை 29 மே 3ஆம் தேதி சட்டமன்றத்தில் தொழிலாளர் மானிய கோரிக்கையில தங்கமணிங்கிறவருக்கும் அண்ணன் சந்திரகுமார் அவருக்கும் விவாதம் நடந்த போது அப்ப நத்தம் விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன் என்ன சொன்னே? 29 பூஜ்ஜியம் ஆக்க முடியும், 1 29 ஆக்க முடியும் சொன்னீங்க. இன்னைக்கு உன் தலைவி 1,05,328 ஓட்டு வாங்கி ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கான்னா அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இந்த மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் 67,128 ஓட்டு வாங்கி இன்னைக்கு அமைச்சரா இருக்கன்னா அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். சரி வச்சுக்குவோம். நீ போட்ட பிச்சை 29, நாங்க போட்ட பிச்சை 146. ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் பிச்சை போடுவோம், அதே பிச்சைக்காரனுக்கு கூட்டு 100 ரூபாய் பிச்சை போடுவோம். எந்த பிச்சை பெருசு? அப்ப நாங்க போட்ட 146 பிச்சை தானே பெருசு. இது சாதனை. என்ன அதிமுக சாதனை? இந்த மந்திரி சபையில 6 தடவை மாற்றம். ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல 6 தடவை மந்திரி சபை மாற்றம். இப்ப இந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தல் முடிஞ்சு அங்க போனவன 7வது தடவை மந்திரி சபை மாற்றம். இங்க வந்த அமைச்சர்லாம் யார் யார் அமைச்சரா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்த சாதனை என்ன தெரியுமா? 1989 இந்த அம்மா கட்சி ஆரம்பிச்ச போது 1,48,630 ஓட்டு வாங்கி 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா அண்ணன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே 28 லட்சம் சொச்ச ஓட்டு, 1 சட்டமன்ற உறுப்பினர். இவங்க சாதனை என்ன தெரியுமா? மார்ச் 17ஆம் தேதி கும்பகோணத்துல